ஹாய் கைஸ், வார்ம் greetings to everyone. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை இது டெக்னிக்கல் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ரீயூசபிள் பீஸ் ஆஃப் யூஐ, ஒரு ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் HTML, அதாவது JSX ஃபைலை ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை எப்படி கோடில் பார்க்குறதும் எக்ஸாம்பிளில் நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகேங்களா? சோர்ஸில் போயிட்டிங்கன்னா சோர்ஸில் போயிட்டு நியூ ஃபோல்டர் கொடுத்து காம்போனன்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. காம்போனன்ட்ஸ் டைப் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு நியூ காம்போனன்ட் கிரியேட் ஆகிடும். இந்த நியூ காம்போனண்ட்டில் நீங்கள் அடுத்து ஒரு JSX ஃபைலை கிரியேட் பண்ணலாம். அதாவது காம்போனன்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைலில் போயிட்டு ஹெட்டர், இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கேப்ஸில் தான் இருக்கணும். அது வந்து அப்போ தான் இங்கே கால் பண்ணும்போது எந்த ஒரு எரரும் உங்களுக்கு வராது. பிகாஸ் அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு திங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ header.jsx அவ்வளோதான். ஸோ header.jsx கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேஜாக கிரியேட் ஆகிடும். நீங்கள் என்ன அங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மெயின்லேயோ இல்லை ஆப்லேயோ நீங்கள் வந்து கால் பண்ணணும். ஸோ நான் வந்து அதுக்கு ஃபங்க்ஷன் என்ன அது ஃபைலோ ஹெட்டர் அது நீங்கள் கேப்ஸில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஹெட்டர் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கல்ல அந்த ஃபைல் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஹெட்டர்னு போட்டு நீங்கள் திங்ஸை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேக்குள்ளே தானே ஹெட்டர்னு ஒரு டேக் HTML டேக் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. என்ன கொடுக்கலாம்? அவங்க ஆல்ரெடி வர்றதையே போடுவோமா? ஓகே, வெல்கம் டு மை ஆப். ஸோ அது கொடுத்துட்டு இது வந்து இது வந்து ஒரு காம்போனண்ட். இப்போ நான் ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த காம்போனண்ட்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் என்னுடைய main.jsxக்கு. ஸோ அதுக்கு export.default header இது அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். பட் நான் இங்கே கால் பண்ணணும் இல்லையா? main.jsxக்கோ app.jsx நான் இங்கே வந்து கால் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் இங்கே நான் க்ரியேட் பண்ணேன் இல்லையா ஆப், அந்த ஆப்பை மட்டும் இங்கே நான் கொடுத்தா போதும். அப்படிலாம் டேரெக்டாக நான் main.jsxலேயே ஹெட்டர்னு கொடுத்தாலும் ஸோ நான் வந்து main.jsxல ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது கால் பண்ணுறேன். ஓகேங்களா? main.jsxல போயிட்டு இங்கே வந்து ஹெட்டர், நம்ம அங்கே என்ன ஃபைல் நேம் கொடுத்தோமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஹெட்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கு இல்லையா இம்போர்ட், இந்த இம்போர்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். பட் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே ஆல்ரெடி வந்துடும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் என்னென்னா இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அஃப்கோர்ஸ். இப்போ நீங்கள் வந்து இது ரன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஹெட்டருக்குள்ளே நம்ம என்ன எழுதணுமோ அது வந்து இந்த app.jsxக்குள்ளே இருக்கிற திங்ஸு கீழே வரும். அதாவது இந்த லோகோ வரும், இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கீழே வரும். ஓகேங்களா? அது வருதான் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா சொல்ல போயிட்டு npm run dev கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துருச்சா? கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ லிங்க் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துருச்சா? வெல்கம் டு மை ஆப் அப்படி எழுதணும் இல்லையா? ஸோ இங்கே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம், இது எப்படி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, இவ்வளோ ஸ்டைல் பண்ணவே இல்லையே அப்படின்னு. பட் நம்ம ஆல்ரெடி வந்து இதை இண்டெக்ஸ், அதாவது இந்த ஹெட்டரில் போட்டிருக்கலாம். அந்த ஹெட்டருக்கு வந்து என்ன ஸ்டைல் பண்ணுற, அதாவது இந்த ஹெட்டரில் போட்டிருக்கு இல்லையா? அந்த ஹெட்டருக்கு என்ன ஸ்டைல் பண்ணுற CSS யூஸ் பண்ணுறேன், index.css. ஸோ இந்த index.cssல ஆல்ரெடி ஒரு h1 டேக்கோட ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலை வந்து அது ஹெட்டர் எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த h1 டேக்கோட ஸ்டைல் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹெட்டர்லேயும் அந்த h1 டேக் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ஸ்டைலை அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கெட் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி வந்து சிம்பிள் ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுறது தான் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுங்க கைஸ். தேங்க்யூ.